பத்துமலையில் ஓர் இந்தியர் குடியிருப்பை பாதிக்கும் மறு மேம்பாட்டு திட்டம் நிச்சயம் தொடரும் என ஸ்லாங்கூர் மந்திரி பசார் அறிவித்துள்ளார். வரும் தைப்பூசத்திற்கு பிறகு அது தொடங்கக்கூடும் என டத்துஸ்ரீ அமீருடீன் ஷாரி கோடி காட்டினார். இத்திட்டம் சாலை உள்ளிட்ட அப்பகுதியின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படுகிறது. என்றாலும் திட்டம் நடைமுறைக்கு வரும் முன் அங்குள்ள வணிகர்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுடன் இடமாற்றம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என அமீருடீன் உறுதியளித்தார். நிலுவையில் உள்ள பிரச்சினைகளும் வரும் மாதங்களில் தீர்க்கப்படும் என்றார் அவர். இந்நடவடிக்கைகள் சமூக நலனையும் சுற்றுலா வளர்ச்சியையும் சம அளவில் கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படுவதாக அவர் விளக்கினார். இந்த மறு மேம்பாடு குடியிருப்புக்கு நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மேம்பாடுகளை கொண்டு வரும் என்றும் புதிய உட்கட்டமைப்பு மற்றும் அதன் குடியிருப்பாளர்களுக்கு முறையான வீடமைப்பு உள்ளிட்டவற்றை கொண்டு வரும் என்றும் அமீருடீன் நம்பிக்கை தெரிவித்தார். இடம்பெயர வேண்டியிருக்கும் குடியிருப்பாளர்களுக்கு தற்காலிக வாடகை உதவி வழங்குவது குறித்தும் மாநில அரசு பரிசீலிக்கும் என அவர் கூறினார். ஜலான் புங்காராயா 2 மற்றும் ஜலான் துப்பிசுங்காய் இடையேயான சாலை சந்திப்புக்கு அருகில் அமைந்துள்ள இக்குடியிருப்பு மலாயாவின் சுதந்திரத்திற்கு முன்னர் தமிழ் தோட்ட தொழிலாளர்களை தங்க வைப்பதற்காக காலனித்துவ ஆட்சியாளர்களால் நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த மாதம் அந்த குடியிருப்பை சேர்ந்த ஒரு குழுவினர் உடனடி வெளியேற்றத்தில் இருந்து அரச பாதுகாப்பை கோரி ஸ்லாங்கூர் அரண்மனைக்கு ஒரு மகஜரை சமர்ப்பித்தது குறிப்பிடத்தக்கது.